ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஹாப்பி கிறிஸ்மஸ். நான் ஈஸ்வரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் உங்களுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி. என்னோடய வீடியோவும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ரொம்ப தேங்க்ஸ். மேலும் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னு சொன்னாலும் எனக்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை மாதிரி லாவண்யா பிரகாஷ் அப்படின்றவங்க வந்து ஃப்ளேமபிள், இன்ஃப்ளேமபிள், நான் ஃப்ளேமபிள் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டு எனக்கு ஒரு டிஎம் பண்ணியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ லாவண்யா பிரகாஷ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங். என்னை நம்பி நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அது ஏன் அந்த கன்ஃபியூஷன் அப்படின்னு சொன்னால், வெறும் ஃப்ளேமபிள், இன்ஃப்ளேமபிள், நான் ஃப்ளேமபிள் மூணும் இருக்குது. இப்போ ஃப்ளேமபிள், நான் ஃப்ளேமபிள் மட்டும் இருந்ததுன்னா நம்மளுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஃப்ளேமபிள் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக தீப்பற்றக்கூடியது ஃப்ளேமபிள். நான் ஃப்ளேமபிள் அப்படின்னு சொன்னால் தீப்பற்றாதது, அதுதான் வந்து நான் ஃப்ளேமபிள். ஆனால் நடுவில் இன்ஃப்ளேமபிள்னு ஒன்று இருக்கே. ஏன்னா நம்மளுக்கு இங்கிலீஷில் வந்து கம்ப்ளீட், இன்கம்ப்ளீட், விசிபிள், இன்விசிபிள் இதெல்லாம் வந்துட்டு ஆப்போசிட் வேர்ட், டைரக்ட், இன்டைரக்ட். இப்போ வந்து கம்ப்ளீட், இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொன்னால் முழுமையானது, முழுமையற்றது அப்படின்வோம். விசிபிள், இன்விசிபிள் அப்படின்னு சொன்னால் விசிபிள்னால் தெரியுது, கண்ணுக்கு தெரியுது, இன்விசிபிள்னால் தெரியல. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ளேமபிளையும் இன்ஃப்ளேமபிளையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் ஃப்ளேமபிள் அப்படின்னாலும் இன்ஃப்ளேமபிள் அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான், எளிதில் தீப்பற்றக்கூடியது. இப்போ பெட்ரோல், ஆல்கஹால், கேஸ் இதெல்லாம் வந்து ஈஸியாக தீப்பற்றக்கூடியது, இது எல்லாமே டேஞ்சர். அப்போ ஃப்ளேமபிள், இன்ஃப்ளேமபிள் ஒரே மீனிங் உண்டான ஒரே சொற்கள் தான் அது. ஏன்னா இது இன்ஃப்ளேமபிள் அப்படின்றது இன்ஃப்ளேமர் அப்படின்ற லட்டின் வார்த்தையிலேருந்து வந்ததுனால இது வந்து அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்ஃப்ளேமபிள் இன்னும் நம்ம +2 படிக்கிற பசங்க, +1, +2 படிக்கிறப்ப கெமிஸ்ட்ரியில் ஃப்ளேமபிள், இன்ஃப்ளேமபிள், நான் ஃப்ளேமபிள்னு வந்துக்கிட்டே இருக்கும். தண்ணி வந்து நான் ஃப்ளேமபிள். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ளேமபிள், இன்ஃப்ளேமபிள் ரெண்டுமே ஒன்று தான், ஈஸியாக தீப்பற்றக்கூடியது. நான் ஃப்ளேமபிள் அப்படின்னா எளிதில் தீப்பற்றாது, பற்றாது. அது வந்து நம்ம உதாரணத்துக்கு வாட்டர் சொல்லலாம். வாட்டர்ன்றது நான் ஃப்ளேமபிள். ஸோ ஆப்போசிட் ஃப்ளேமபிளுக்கும் இன்ஃப்ளேமபிளுக்கும் ஆப்போசிட் வேர்டு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளேமபிள் தான். இதை மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் மை ஃபேமிலி சப்ஸ்கிரைபர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி நியூ இயர். லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.